கங்கையை பூலோகத்திற்கு பகீரதன் என்கின்ற அரசன் கொண்டு வந்தான் என்பது தெரியும். அந்த கங்கை எங்கிருந்து எப்படி தோன்றினாள் என்பதை பார்ப்போம். அண்ட சராசரங்களையும் வர்ணிக்கும் 18 புராணங்களும் அனைத்து உலகங்களையும் வர்ணித்து பூலோகம், தேவலோகம், கைலாயம், வைகுண்டம் வரை அதற்கு மேல் உள்ள பிரம்மாண்டத்தை வர்ணிக்கவில்லை. அதை பற்றி யாரும் இதுவரை பேசவும் இல்லை. ஏதேனும் பண்டம் அங்கு விடப்பட்டாலும் அது திரும்பி வருவதும் இல்லை என்று கூறப்படுகிறது. அதை தாண்டி செல்வதற்கு யாருக்கும் துணிவும் இல்லை. ஆனால் அதுவே பரமேஸ்வரியான திரிபுர சுந்தரி வசிக்கும் ஸ்ரீபுரம் என்று தேவி பாகவதத்தில் கூறப்படுகிறது. இந்த ஸ்ரீபுரத்தில் சிந்தாமரை கிரகத்தில் திரிபுர சுந்தரியும் லக்ஷ்மி சரஸ்வதியும் இருப்பதாக தேவி பாகவதம் கூறுகிறது. பெருமாள் வாமன அவதாரம் எடுத்து பலியிடம் யாசகம் செய்தபோது 3 அடிகளை அளந்தார். முதல் அடியாக விண்ணை அளக்கும் பொழுது திருவிக்கிரமரான அவரது கட்டை விரல் நகம் அந்த பிரபஞ்ச திரையை கிழித்து அதில் இருந்து கங்கை உற்பத்தியானாள். அதை பிரம்மா தன் கமண்டலத்தில் ஏந்தி தேவலோகத்தில் பாயும்படி செய்தார்.